அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட மத்தேயு புஸ்தகத்துல முதலாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நீங்க படிச்சீங்கன்னா எப்படி வரும்னா, அவன் இவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான் அப்படின்னு வரும். ஆனா அதுல எழுதும் பொழுதே கர்த்தர் என்ன சொல்ல பாருங்களேன், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. எப்போதுமே முதலாவது தொடக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிற ஒரு தேவன் ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்கல பாருங்க, ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்கிறார். முதல் அதிகாரத்துல ஆதாம்ல இருந்து வராம ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. இதே வசனத்துல பாத்தீங்கன்னா 21வது வசனத்தை பாத்தீங்கன்னா 21வது வசனத்துல அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். இந்த 21ல இயேசு பிறந்தார், அவள் ஒரு குமாரனை பெறுவான்னு சொல்லிட்டார். இந்த 21க்கு அப்புறம் அவர் இவனை பெற்றார், இவர் அவனை பெற்றார் அப்படிங்கிறது வரவே வராது. ஏன்னா இயேசுவோட ஸ்டாப் ஆயிடுச்சு பாருங்க. ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்ச தேவன் இயேசுவுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் இவன் அவனை பெற்றான், இவன் அவனை பெற்றான் அப்படின்லாம் வராது. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்துணை பேரையும் இயேசு பெற்றெடுத்துட்டார் சிலுவையில. அல்லேலூயா. அவர் எல்லாரையும் கிட்டத்தட்ட இயேசு சிலுவையில அத்தனை பேரையும் பெற்றெடுத்தார். பிதா நம்மை தத்தெடுத்தார், இயேசு நம்மை பெற்றெடுத்தார், பிதா நம்மை தத்தெடுத்தார். அதனால இந்த 21க்கு அப்புறம் வாசிச்சு பாத்தீங்கன்னா இந்த பிறப்பின் சம்பந்தமா எதுவுமே வராது. ஏன்னா அந்த 21ஓட பிதா ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாரு. ஏன்னா இது வரைக்கும் தான் இவர் அவரை பெற்றார், அவர் இவரை பெற்றார், இவர் அவரை பெற்றார்னு வறுமை ஒழிய இதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அத்துணை பேரையும் என்னுடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசு சிலுவையிலே பெற்றெடுக்க போகிறார். இதற்கப்புறம் வம்சம் அவருடைய வம்சத்துக்குள்ளதான் எல்லாம் இருக்க போறீங்க அப்படிங்கிறத அவர் காண்பிக்கிறதற்காகத்தான் இந்த முதலாவது அதிகாரத்தை நான் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென், ஆமென்.